மனசெல்லாம் மூச்சு மேல வைங்க, பார்வைய புருவ மையத்துல வைங்க. இந்த மூச்சு காத்து நம்ம சிலர் சாதாரணமா நினைக்கிறாங்க. மூச்சு காத்து தான் எல்லாமே. நம்மள வாழ வைக்கிறதும் அதுதான், உலகத்தை வாழ வைக்கிறதும் அதுதான். காது செவிடாகிற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2வது பாடத்துல நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணீங்கன்னா நடக்கும். இப்போ இறந்துட்டவங்களுக்கு வெளியில சங்கு ஊதுறாங்க இல்லையா, அந்த சங்கு நம்ம காதுக்குள்ள ஊதின்னு இருக்கும். அப்படி கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, தன்னை மீறி மழை திறந்த வெள்ளம் மாதிரி வரும். அது காத்துன்றது சாதாரணமா ஏதோ நினைக்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அப்போ ஒரு சின்ன வெளிச்சம் நமக்கு இருந்ததுன்னா அந்த வெளிச்சம் இதை ஈக்குவலன்ட் பண்ணும். அதனால ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு தான் பாடத்துல உட்காரணும். 1. 2வது விஷயம், பாடம் வாங்கினவங்க முறையா பாடம் பண்ணணும். பாடம் வாங்கிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா அதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா இந்த பாடம் வேற எங்கேயும் கிடையாது. 1. 2வது விஷயம், இந்த பாடம் வாங்கினவங்க கூட சிலரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாடம் பண்றாங்க. இப்ப முதல் பாடம் எப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, மனசெல்லாம் மூச்சு மேல வைங்க, பார்வைய புருவ மையத்துல வைங்க. இதான் நம்ம கொடுத்த பாடம். மூச்சு இழுத்து விடுறேன்னு இழுத்து வெளியே விட்டுறக்கூடாது. மூச்சு வெளியே போகாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம கொடுக்குற பாடமே. மூச்சு இழுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருந்தா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எனர்ஜி வீணா விரயமா வெளியே போயிடும். இததான் ஔவையார் சொல்றாங்க, மயிர்கால் வழியெல்லாம் மாய்ந்தொழியும் வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே வையின், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே. அப்போ அந்த காற்றை எவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இந்த மூச்சு காத்து நம்ம சிலர் சாதாரணமா நினைக்கிறாங்க. மூச்சு காத்து தான் எல்லாமே. நம்மள வாழ வைக்கிறதும் அதுதான், உலகத்தை வாழ வைக்கிறதும் அதுதான். சாப்பாடு இல்லைன்னா 10 நாள் பட்னியா கூட இருக்கலாம்ல, 10 நாள் பட்னியா இருக்கலாம். இந்த காத்து இல்லைன்னா எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நம்மளால? 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்போ காற்றே கடவுள், அத பேசா நம்ம வச்சுக்கிட்டு இந்த பாதையில தொடர்ந்து பயணம் பண்ணணும்னா இந்த மூச்சு காத்த சிறப்பா நம்ம கையாளணும். அதுக்கான பயிற்சி தான் நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். 2வது விஷயம், இந்த 2வது பாடம் வாங்கினவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டு தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2வது பாடத்துக்கு நான் காலையில கூட இதை சொல்லியிருப்பேன். 2வது பாடமே ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய பாடம். அதெல்லாம் சும்மா யானோத்தானோன்னு செய்யக்கூடாது. அது விழிப்பு நிலையில செய்ய வேண்டிய பாடம். அது சிலர் வாங்கிட்டு ஏனோத்தானோன்னு செய்யும் போது மனசை எங்கேயோ விட்டுறாங்க. சொல்லி கொடுத்த மாதிரி பாடம் செய்யலன்னு சொன்னா அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அவ்வளவு ஸ்லாக்னஸா இருந்தோம்னா அதோட வீரியத்தை அது காட்டும். அதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குன்றது அப்பதான் நம்ம உணர்வோம். அதனால அது சும்மா போவாது, அதுக்கான வீரியத்தை அது காமிச்சிட்டு தான் போவோம். அப்படி காட்டும் போது நம்மளால தாங்க முடியாது. தலைவலி, கண்வலி வரும், காது குப்புன்னு அடைச்சிரும், எதை சொன்னாலும் கேட்காது, காது செவிடாகிற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2வது பாடத்துல நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணீங்கன்னா நடக்கும். அதனால குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதுல நின்னு அந்த 2வது பாடத்தை சிறப்பா செய்யணும். உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது இந்த பாடங்கள்லாம். அதுல இந்த 2வது பாடம் ரொம்ப அது உயிருக்கான பாடம். நாம அந்த பாடத்துல பாடம் வாங்கணுங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். வெளியில போயிட்டு வர்ற விஷயம் ஒண்ணு இருக்கு அதுல. அப்போ வெளியில போயிட்டு வர்றது எப்படி அப்படின்ற விஷயத்துக்கு தான் நாம அந்த பேப்பர்ல உங்களுக்கு படம் போட்டு பிரிண்ட் பண்ணி, பார்வை எங்க இருக்கணும், மூச்சு மனசு எங்க இருக்கணும், இது 2த்தையும் ஈவனா எடுத்துட்டு போவோம். அந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்க உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருப்போம். இப்படி பண்றவங்க இப்படி பண்ணாம விட்டுட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி,
தலையில இருந்து ஏதோ ஒரு சத்தம் எப்போ உங்கின்னு கேட்டுன்னே இருக்கிறது. காது எது கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கவே மாட்டேன்றாங்க. என்னப்பா ஆச்சுன்னா காது அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டுன்னா. ஏன்பான்னா இல்ல எனக்கு ஒரு வாரமா இப்படிதான் இருக்குது. அப்ப என்ன ஆகி போச்சு, இந்த காத்து போய் அடைச்சிட்டு. இந்த வெறும் காத்துன்னு நினைக்காதீங்க, அதுதான் உயிர். அது ஒரு நாள் 2 நாள் அப்படி இருக்கும். 3ஆவது நாள் உபாதைகளை ஏற்படுத்தி காது பாட்டுக்கு போய்ங்கன்னு. சங்கு பார்த்திருக்கீங்கல்ல, சங்க சும்மா நீங்க வச்சுட்டீங்கன்னா அது பாட்டு கொஞ்சம் ஒரு சவுண்ட் வரும், கத்திக்கிட்டு இருக்கும் தெரியுமா? சங்கு சும்மா வச்சு ஊத வேண்டியதே இல்லை, சும்மா வச்சாலே அது பாட்டுக்கு சத்தம் வரும். அந்த சத்தம் காதுக்கு வந்துடும். இந்த சத்தம் இப்போ இறந்துட்டவங்களுக்கு வெளியில சங்கு ஊதுறாங்க இல்லையா, அந்த சங்கு நம்ம காதுக்குள்ள ஊதிக்கின்னு இருக்கும். இதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம 2வது பாடத்தை கையாளணும். அது உங்களுக்கு பிராக்டிக்கலா செய்து காமிச்சிருக்கோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, செய்து காமிச்சிருப்பாங்க, இது பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால இப்போ டீப்பா கவனிங்க. 2வது பாடம் மட்டும் ரொம்ப கடுமையான பாடம், ஆனா அதுதான் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். அது மாதிரி முக்கியமான பாடம், அதை தொட்டே ஆகணும். நீங்க அதை தொடாம ஒரு நிலைக்கு நம்ம எட்ட முடியாது. அதனால 2வது பாடம் அப்படியே. 3வது என்னன்னா, அவர் கேட்டாரு, டவுட் கேட்டாரு, அதான் இருக்காரு. 3வது பாடம் 5 நிமிஷம் பண்ணலாமா அப்படின்றது கிடையாது. 5 நிமிஷம்லாம் அந்த பாடத்தை பண்ண முடியாது. 3வது பாடம்ன்றது அக்கு. இந்த அக்கு பாடம் விநாயக பெருமான் கிட்ட ஔவையாரு கேட்டு வாங்கிய வரம். அது வெறும் பாடம் இல்ல, அது ஒரு வரம். ஒரு மந்திரத்தால் 9 வாயில் அடைக்கும் உபாயம். ஔவையார் கேக்குறாங்க, விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க, அது எல்லாமே ஞானம்தான். 3 மண்டலத்து முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தினாங்க. இப்போ அந்த 4 பாம்பு எது, 3 மண்டலம் எது, அதுல போய் முட்டிய பாம்பு எது, இதெல்லாம் அக்கு பாடத்துல உங்களுக்கு விளங்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அக்கு படம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உதாரணம் எப்படி செய்யணும் அதன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பாத்திரம் கிணத்துல விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, தண்ணி முள்ளுறோம். ஒரு குடம் தண்ணி முள்ளும் போது குடம் கயிறுல இருந்து கழிண்டு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா, ஒருத்தர் கூப்பிட்டேப்பா இந்த கிணத்துல குடம் விழுந்துச்சு வா கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னா, நீச்சல் தெரிஞ்சவரு அவர் என்ன பண்ணுவாரு, குளம் அந்த கிணத்துல குதிப்பார். குதிச்சு உள்ள போய் தேடுவார், குடத்தை தேடி பார்ப்பார், எங்க இருக்கு எந்த மூலையில இருக்குன்னு அப்படியே தேடி பாக்குறாரு. கைக்கு கிடைச்சா தூக்கிட்டு வந்துருவாரு. கிடைக்கலன்னு வச்சுங்க, குடம் எடுக்காம நான் வெளியவே வரமாட்டேன்னு உள்ளே இருப்பாரா? என்ன பண்ணுவாரு அவரு? முடிஞ்ச அளவு தேடி பார்ப்பாரு, கிடைக்கலையா வெளியே வந்துருவாரு. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஒரு மூச்சு வாங்கிட்டு, 2-3 மூச்சு நல்லா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செவுத்த பிடிச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் உள்ள போயிட்டு தேடுவார். அப்படி என்ன பண்ணுவாரு? அதுதான் அக்குப்பாடு. எவ்வளவு நேரம் நீங்க முடியுமோ தம் கட்டி நிறுத்தணும். எந்த அசைவம் மூச்சு அப்போ மூச்செல்லாம் விடக்கூடாது, எல்லாமே பிளாக் பண்ணிடணும். மூச்சு விடாம நிறுத்திடணும். எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருந்து நீங்க மூச்சு கட்டுப்படுத்தி நிக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நிக்கணும். தண்ணிக்குள்ள இருந்து வெளியே மூச்சு வாங்குறோம்ல, அது மாதிரி அக்குப்பாடம் முடிச்சுட்டு வெளில ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ முடிகிற அளவுக்கு தான் அதை நிறுத்தி வைக்கணும். முடியாம சில பேர் அப்படியே கட்டுப்படுத்தி அதுல எந்த பயணம் கிடையாது. ஏன்னா அப்படி கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, தன்னை மீறி மடை திறந்த வெள்ளம் மாதிரி வரும். அது காட்டுன்றது சாதாரணமா எதுவும் நினைக்க கூடாது. நீங்க மடை திறந்த வெள்ளம் எப்படி போவோம், காட்டாற்று வெள்ளம் மாதிரி போவோம் இல்லையா? கரையை அறுத்துன்னு போச்சுன்னா ஏரி உடைஞ்சு பாத்திருக்கீங்களா நீங்க? ஏரி எல்லாம் இருக்குல்ல, பெரிய ஏரி, ஆடு மாடுகள் போய் தண்ணி குடிக்கும் ஏரியில. அப்ப அது என்ன ஆகும்னா, ஊருக்குள்ள இருந்து ஏரியில போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தும். அது ஏறி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதே வழி திரும்பி வெளியில போயிடும். இது எல்லாம் ஊருக்கு இருக்கும். ரெகுலரா போயிட்டு வரும் ஆடு மாடுகள், வெளியில மேயிற மாடுங்க. அப்படி போயிட்டு வர்றது அதுல குழம்பு அடிபட்டு அந்த காவா மாதிரி ஆயிருக்கும். அந்த இடம், இந்த கரையில போயிட்டு வர்ற இடம் காவா மாதிரி ஆயிருக்கும். நல்ல மழை காலத்துல தண்ணி நிறைய
நல்லா நிறைஞ்சே வருது ஏரி. கலங்கல் போறதுக்கு முன்னாடி இன்னும் அந்த காவா மாதிரி ஆயிருக்கு அர்த்தங்க. அதுல லேசா கொஞ்சம் தண்ணி போச்சுன்னா டேங்க்ல ஃபுல்லா இருக்குல்ல ஏரியில தண்ணி கொஞ்சம் போச்சுன்னா போதும், சல்லுன்னு எல்லா தண்ணியும் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கரையை உடச்சு அப்படி வந்ததுன்னா அந்த கரையை உடைச்சிட்டு வர தண்ணி பைக்கு ஈக்கி எல்லாம் கழனி கல்லு கில்லு எல்லாத்தையும் பறிச்சு போயிட்டே இருக்கும். அவ்வளவு ஃபோர்ஸ் ஆயிடும். சும்மா நின்னுந்த தண்ணி தான் வழி கிடைச்ச உடனே அடிச்சு தூக்குது இல்ல, அது மாதிரி இந்த அடக்கி வச்சிருக்கிற காத்து அந்த அக்கு பாடத்துல நம்ம நிறுத்தி வைக்கிறோமே, அந்த காத்து என்னன்னா எவ்வளவு முடியுமோ நம்ம கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கணும். முடியாத பட்சத்துல நல்லமா பின்பக்கம் ரிலீஸ் பண்ணணும், மூக்கு வழியா விட்டுறணும், வாய் வழியா விட்டுறணும். ரிலாக்ஸா விட்டு ஃப்ரீ ஆயிடும். முடியாதுன்னு டம் கண்டி நின்னா புக்குன்னு வெளியில வரும். அப்போ பின்பக்கம் நீங்க இழுத்து பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதையும் போய் இடிக்கும். அது இடிச்சதுன்னா பெரிய சிக்கல் வந்துடும். அதனால ஏன்னா காத்தோட ஆற்றல் நீங்க எதையும் அடக்கி வச்சீங்கன்னா ஆற்றல் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த அடக்கியே வைக்க கூடாது. அடக்கம் அமரருள் உய்க்கம், அடங்காம ஆறிருள் உய்த்து விடுனார் வள்ளுவர். அந்த அடக்கம்ன்றது எதுலன்னா இதுல கிடையாது. சாதாரணமா ஆண் பெண்கள் அடக்கமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அவர் வள்ளுவர் சொன்னார். ஆனா இந்த அடக்கமே என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.